நீங்க பழைய மாதிரி இங்க வந்துட்டு போயிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீங்க என்ன விட்டு விலகி போனோம் நினைக்கத்தான் என் மனசு உங்களை நெருங்கிக்கிட்டே வரும். வேண்டாம், விட்டுரு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நீங்க எனக்கு பழைய மாதிரி கிடைப்பீங்கன்னு சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் நானே சால்வ் பண்றேன். உன்னை தொடர்றதுக்குள்ள கேவலம் அருவருப்பா இருக்கு. என்ன கோவப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க மாணிக்கம். நீங்க எனக்கு கொன்னே போட்டாலும் எனக்கு கோவம் வராது. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். முடிவா என்னதான் சொல்ற? மாத்தி மாத்தி பேசுறவங்க தான் முடிவை சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரே மாதிரி தானே இருக்கேன். அதனால என்கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. நிச்சயம் சொல்றேன். உன்னால என் குடும்பத்துல ஏதாவது குழப்பம் வந்துச்சு, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கொன்னே போடுவேன். சத்தியமா சொல்றேன், உங்க கையால சாகறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு வேண்டாதவளா அவமானப்பட்டு தினம் தினம் செத்து பழைக்கிறத விட ஒரேடியா உங்களுக்காகவே, அதுவும் உங்க கையாலேயே சாகறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா ஒண்ணு மாணிக்கம், நீங்க எனக்கு கண்டிப்பா கிடைப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணே வரேண்ணே. மீனா, என்னண்ணே? நீ எப்படி இங்க? மெஸ்ஸுக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அம்மா லிஸ்ட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான். நீங்க எப்படிண்ணே இங்க? நான் மார்க்கெட் விஷயமா. ஓ, மீனா, என்ன விஷயம்ண்ணே? என்ன இங்க பார்த்ததா சரோகிட்ட சொல்ல வேண்டாம். சரிண்ணே. என்னங்க வெளியே போலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறான். அவனை பார்த்துட்டு உடனே போயிட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் தான், பார்த்துட்டு உடனே போயிடலாம். வா போகலாம். கோபி, கோபி. ஏ மாதவா, எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, ஒய்ஃபுக்கு முடியல, டாக்டரை பார்க்கலான்னு சொன்னா, அதான் அவளை கூப்பிட்டு வந்தேன். ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே இருக்காரு. அவரை பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் வெளில போகிறோம். அப்படியா? அம்மா, இவங்க உன்னோட? ஆமா, என் ஒய்ஃப் விஜி. பார்த்துருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி சரி, நீங்க பாருங்க. வா. கோபின்னு உங்க அப்பாயின்மெண்ட் டைம் கரெக்டா வந்துட்டீங்க. உள்ள இருக்க பேஷண்ட் வெளியே வந்த உடனே நீங்க உள்ள போலாம். இப்ப போய் உட்காருங்க. உட்கார். என்னங்க உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, டாக்டர் அப்பாயின்மெண்ட் அது இதுன்னு சொன்னாங்க. என்னங்க விஷயம்? அது ஒன்றும் இல்லை, இந்த டாக்டர் தான் என்னோட ஃப்ரெண்டே. வந்து நேரடியாக போய் பார்க்காம அப்பாயின்மெண்ட் அது இதுன்னு வாங்கி ப்ரொசீஜர் படி போய் பார்த்தனா அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் இல்லையா? அதனால தான். உட்கார், உட்காரு. நீங்க உள்ள போலாம் சார். வா. ஹலோ டாக்டர். வாங்க மிஸ்டர் கோபி, உட்காருங்க. உட்காரு, உட்காரு. இதான் என்னோட ஒய்ஃப் விஜி. அப்படியா? நைஸ் டு மீட் யூ மிஸ்ஸஸ் கோபி. தேங்க்யூ. நல்ல தாராளமாக ஃப்ரீயாக உட்காருங்க. டோன்ட் ஃபீல் திஸ் இஸ் ஹாஸ்பிட்டல். பி ஃப்ரெண்ட்லி.
Then, how is going your married life? It's fine, sir. That's great. உங்களுக்கு எப்படி? விஜயே சொன்னதுக்கு அப்புறம் மறுபேச்சு எது டாக்டர்? சூப்பர். வாழ்க்கை ஃபைனா இருக்குன்னு உங்க மிஸ்ஸஸ் சொன்னது ஏன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஏமா கோபி உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் டாக்டர் என்னைய வச்சுக்கிட்டே கேட்டா அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? அப்படியா? நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. ஆ, எனக்கு ஏமா உங்களுக்கு உண்மையிலேயே கோபியை ரொம்ப பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி சந்தேகமா கேக்குறீங்க? அவரை உள்ள கூப்பிடுங்க. அவர் எதிர்க்கே நான் சொல்றேன். அவர் எதுக்குமா? நீங்க சொல்லுங்க. அவரை எதுக்காக இப்ப வெளியே அமிச்சிங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதனால தான் அவரை வெளியே போக சொன்னேன். என்கிட்ட என்ன தனியா பேசணும்? உங்க 2 பேருடைய வாழ்க்கைக்காக தான். எங்க வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு என்ன சார் அக்கறை? ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆறீங்க? ப்ளீஸ் கூல் டவுன். ஆஸ் எ டாக்டர் உங்க பிரச்சனையை தீர்க்க வேண்டியது என்னோட கடமை. என்ன 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 பிரச்சனை? அதை நீங்க தான் என்கிட்ட விவரமா சொல்லணும். சொல்லுங்க, உங்க தாம்பத்திய வாழ்க்கையில அவரை நீங்க கிட்டவே நெருங்க வருது இல்லையாமே, என்ன காரணம்? ஹலோ ஹலோ மிஸ்ஸஸ் கோபி, ப்ளீஸ் கம். ஹலோ. பெஸ்ட் ப்ராப்ளம் போங்க. சார் உங்க மிஸ்ஸஸ் வேகமா வெளியே போயிட்டாங்க. வெளியிலையா? டாக்டர் பார்க்கல? டாக்டர் நிக்க சொன்னாங்க, ஆனா வேகமா போயிட்டாங்க. கோமா போச்சா? ஆமா, ரொம்ப கோவமா. கோபி உன் ஒய்ஃப் வேகமா கோமா ஆட்டோல ஏறி போயிட்டாங்க. முகமே சரியில்லை. ஆட்டோல ஏறி போயிட்டா அப்ப இப்பதான் போனாங்க. அம்மா ஏதாவது பிரச்சனையா? சும்மா சொல்லு, என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல. கோபி சாப்பிட்டியா சரோ? சாப்பிட்டியா சரோ? எனக்கு வேண்டாம். சாப்பிட்டியான்னு கேட்டேன். பதில் சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். சரோ, சாப்பிட்டியான்னு கேட்டேன். காதல விழலையா? அப்படி என்ன யோசனை? என்ன கேட்டீங்க? சாப்பிட்டியாண்ணா? அப்படி கேட்குற அளவுக்கு அக்கறை இன்னும் மிச்சம் இருக்கா? கொஞ்ச நாளாவே பாக்குறேன். எதை பேசினாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டே இருக்கேன். நான் தான் அன்னைக்கே தெளிவா சொன்னேன், என் கூட வாழ பிடிக்கலன்னா அவங்க வழியா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்னு. அதை விட்டுட்டு இங்கே இருந்துட்டு டார்ச்சர் பண்றதா நரகமா இருக்கு. நானும் அதே தான் நினைக்கிறேன். நான் அப்பா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். ஓ, முடிவே பண்ணிட்டியா? அப்ப கிளம்பி போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு வீட்லயே இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு படுத்து எடுக்கிறேன். நானும் போகத்தான் போறேன். என் மனசுல வலியும் வேதனையும் சுமந்துக்கிட்டு உங்ககிட்ட சகிச்சுக்கிட்டு என்னால வாழ முடியாது. நேரம் வரும்போது நான் போகத்தான் போறேன். எப்படியும் பிரசவத்துக்கு அப்பா வீட்டுக்கு தானே போய் ஆகணும். அப்பா வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு காத்துட்டு இருப்பேன். அப்படி என்னடி என் மேல வெறுப்புனுக்கா? அதை வேற என் வாயால சொல்லணுமா? என்ன என்ன புதுசா ஒரு கதை சொல்ற? புதுசா நான் கதை சொல்றேன்னா நீங்க சொல்றீங்களா? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, என் மனசுல இவ்வளவு வேதனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்து கூட நீங்க அவ வீட்டுக்கு போயிருக்கீங்க. அந்த மீனா லூஸ் எல்லாத்தையும் சொல்லிச்சா? அறிவு கட்டம். மீனாவை திட்டாதீங்க. அவளுக்கு என் மேல உண்மையான பாசம் இருக்கு, அதனால தான் அவ உண்மையை சொன்னா. சரோ, கொஞ்சம் நான் சொல்றேன். மீனா சொன்னது பொய்ன்னு உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. சரோ, இத பாரு, நான் அங்க போனது உண்மைதான், அவளை பார்த்தது உண்மைதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவளை பார்த்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டு வந்த தெரியுமா? இதெல்லாம் கேட்டு
நான் ரொம்ப சந்தோஷப்படணும் இல்ல? சரோ நான் எந்த தப்பும் செய்யல சார். நீங்க தப்பு பண்றீங்களா பண்ணலையா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ற நிலைமையில நான் இல்ல. இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் என் பிரசவத்தை சாக்கா வச்சு அப்பா வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான். என்ன விஜி இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்ட? நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் விஜி. இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன விஜி? என்ன முட்டாள் நினைச்சீங்களா இல்ல சின்ன குழந்தை நினைச்சீங்களா? போய் சொல்லி கூட்டிட்டு போய் டாக்டரை பாக்குற வரைக்கும் நானும் லூசு மாதிரி நீங்க சொன்னதை கேட்டு உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். விஜி நான் உன்னை பேசாதீங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ள நடக்கிற அந்தரங்கத்தை யாரோ 3வது மனுஷன் கிட்ட சொல்லி அந்த டாக்டர் பஞ்சாயத்து பண்ற மாதிரி எனக்கு கேள்வி மேல கேள்வி கேக்குறான். எனக்கு உடம்புல கூசி போயிடுச்சு. எப்படிங்க இப்படி ஒரு அருவருப்பான காரியத்தை செய்ய மனசு வந்துச்சு? நீ புரியாம பேசிட்டு இருக்க விஜி. இதுல சங்கடப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சங்கடப்படுறதுக்கு எதுவும் இல்லனா நீங்க நேரடியா என்கிட்ட உண்மையை சொல்லி கூட்டிட்டு போக வேண்டியதானே? நல்லா யோசிச்சு பாரு. நீ என்கிட்ட நடந்துக்கிற விதத்தை நல்லா யோசிச்சு பாரு. திடீர்னு நீயா என்கிட்ட நெருங்கி வர்ற, நீ நெருங்கி வர்றியான்னு சொல்லி நான் உங்ககிட்ட நெருங்கி வர்றேன். ஆனா நான் உன் பக்கத்துல வந்தோடனே திடீர்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போயிடுறேன். கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி இல்ல? சமீப காலமா நீ என்கிட்ட பழகுறத வச்சு உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீ என்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு ஏதோ ஒரு தடை இருக்கு. அந்த தடை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் கிளியர் ஆயிடுமேன்னு சொல்லிதான் நான் உன்னை டாக்டர்கிட்டே கூட்டு போனேன். நீங்க போய் சொல்லி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனது தப்பா இல்லையா? இது ரொம்ப சிம்பிள் விஜி. இந்த சூழ்நிலையில இருக்கிற யாருக்குமே டாக்டரை போய் பார்க்கறதுக்கு ஒரு தயக்கம் தான் இருக்கும். ஆனா டாக்டருக்கு முன்னாடி உட்கார்ந்த உடனே ரொம்ப சகஜமாயிடும், நம்ம பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அப்படி நினைச்சுதான் நான் உன்னை டாக்டர்கிட்டே கூட்டு போனேன். ஏன் விஜி, ஹரி மார்க் கம்மியா வாங்குறானே, அவனுக்கு என்ன காரணம்னு தெரியல, சைக்காட்ரிஸ்ட கூட்டு போலாமான்னு உங்கள்கிட்ட கேட்டப்ப என்ன சொன்ன? அவன்கிட்ட கேட்டு பாருங்க. அவன் சொல்லலாக்க சைக்காட்ரிஸ்ட கூட்டு போனா அது என்ன காரணம் தெரிய வந்துச்சுன்னா அவனை கூட்டு போறதுல ஒரு தப்புமே இல்லைன்னு சொன்னேன்ல. அதை நம்பித்தானே அதுக்கப்புறம் நான் இந்த முடிக்க வந்தேன். உனக்கு ஒரு நியாயம், ஹரிக்கு ஒரு நியாயமா? ஆஹா, புரியுதுங்க. நீங்க நல்ல விவரமானவர். எதையும் பேசி பேசி நியாயப்படுத்துவீங்கன்றது நல்லா புரியுது. அன்னைக்கு கோயில் என்ன சொன்னீங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உடல் சம்பந்தம்ன்றது சாதாரண விஷயம், அது மட்டும் தான் வாழ்க்கையா? அதை தவிர இன்னும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு, நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு போவோம் அப்படி இப்படின்னு சொல்லல. இப்பதாங்க எனக்கு புரியுது, நீங்க அதுக்காக மட்டும் தான் அலையறீங்க. நிறுத்து விஜி, உண்மைதான். நான் உங்ககிட்ட கோயில வச்சு சொன்னதெல்லாம் உண்மைதான், மறுக்கல. அப்பவே உங்ககிட்ட கேட்டல, நீ என்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு என்ன தடையா இருக்குன்னு சொன்னியா? சொல்லல. அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட கூட்டு போனேன். வேணா விஜய் விடு, இத போய் வளவலன்னு பேசிக்கிட்டு. ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது, செவனே நான் மட்டும் தனியா வந்து தனியா படுத்து தனியா அடிச்சு போற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. எப்ப நீ என்கிட்ட நெருங்கி வந்து நானும் உங்ககிட்ட நெருங்கி வர நினைக்கிறேனோ அப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எதுக்குது? தேவையில்லையே. ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. நம்ம 2 பேரும் இனிமே புருஷன் முண்டாட்டிங்கிறது நம்ம 2 பேர் குடும்பத்துக்காக மட்டும்தான், நமக்கா இல்ல. முன்னாடி எப்படி இருந்தோமோ, பழைய மாதிரி எப்படி இருந்தோமோ அது மாதிரி தான் இனிமே இருக்க போறோம். இப்ப சொன்னீங்கல்ல, இதான் கரெக்ட். இனியாவது இத டீசென்ட்டா ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. நினைத்த பெண்ணே கிடைத்த பின்னும் குழப்பமம்மா, பாவையின் நெஞ்சில் பதிந்த வடுவோ உறுத்துதம்மா,
வண்டுகள் போகும் காட்டிலே எங்கு பூவும் வண்டும் மோதிக்கொள்ளும் வீட்டிலே இந்த ஆசையே போர்க்களமா வெல்லவே முடியாதா நெஞ்சே 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 சொல்வாயோ எல்லாம் கனவா இல்லை நனவா வாழ்க்கை பூவா முட்கள் தீரா மனசே மனசே துடிக்குது மனசே மனம் விட்டு பேச துடிக்குது